ஓம் சக்தி தாயே எல்லாம் உன் செயலம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இந்த காணொலிக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதை தேவையானவங்க அதை யூஸ் பண்ணி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தலைப்பு என்னவென்றால், கையும் ரேகையும் இப்படி இருந்தால் 10. அதாவது விதி ரேகை நிதி நிலையை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது வருமானம், திருமணம், நட்பு, காதல், எதன் மூலமாக விதி ரேகை மூலமாக நிதி வருகிறது. நம்ம போர்டு வந்துருவாங்க. அதாவது கையும் ரேகையும் இப்படி இருந்தால் 10. வருமானம், திருமணம், நட்பு, புகழ், செல்வம், விதி ரேகை. விதி ரேகையின் மூலமாக திருமணத்தின் மூலமாக வருமானம் வருமா, இல்ல நட்பு மூலமா வருமானம் வருமா, எந்த வகையில் வருமானம் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். விதி ரேகை அப்படின்னாவே வருமானம் தான். நம்ம கையை பார்த்துக்குவோம், 2 கையும் பார்க்கணும். நம்ம ஒரு கையில நம்ம போட்டு காமிச்சோம்னா உங்களுக்கு புரியும். இப்ப நம்ம கையை பார்க்குறோம். கையில் நல்ல நீளமாக இருக்குல்ல பாம்பு விரல், அதுதான் அதுக்கு கீழே இருக்கிறது சனிமேடு. சனிமேட்டுக்கு வரக்கூடிய ரேகை தான் விதி ரேகை. அந்த விதி ரேகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். விதி ரேகை தான் வருமானத்தை கொடுக்கக்கூடிய ரேகை. வருமான ரேகை, அதாவது வேலை, வருமானம், தொழில். வருமானம் எப்போது வரும்? ஒரு சில பேருக்கு திருமணம் ஆனவுடன் வருமானம் வந்துடும். நல்லா புரிஞ்சுங்க. கல்யாணம் வரைக்கும் சாதாரணமாக இருப்பாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நல்ல நல்ல குபேர சம்பத்து நல்ல நிலைக்கு வந்துடுவாங்க. காரணம் என்ன? மனைவிக்கு விதி ரேகை நன்றாக இருக்கும், மனைவிக்கு கையில் அதிர்ஷ்டம் இருக்கும். மனைவி வந்த பிறகு வாழ்க்கையில முன்னுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேர் குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் வாழ்க்கையில நல்ல நல்ல நிலைமைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த குழந்தைகளுடைய விதி ரேகை நன்றாக இருக்கும். அந்த குழந்தைக்கு அதிர்ஷ்ட ரேகைகள் கையில் நன்றாக இருந்தால் அதன் மூலமாக வருமானம் வரும். விதி ரேகையை பார்த்த உடனே 2 கையிலும் விதி ரேகை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். விதிதான் வருமானம், வேலை, தொழில், எங்க இருந்து வருமானம் வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இப்ப விதி ரேகை இருக்குங்க. இது சனிமேட்டுக்கு நேரா கீழே இருந்து வருதுன்னு வச்சுங்க. சனிமேட்டுக்கு இந்த விதி ரேகை நேரா அப்படி கீழே இருந்து வருது சார். இப்படி வந்ததுன்னா ஒரு மிகப்பெரிய அதாவது ஆயுள் ரேகையை தொட்டு விதி ரேகை போனால் அவர் மிகப்பெரிய தொழிலதிபராக இருப்பதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. தொழிலதிபராக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அவர் இளமையில் கஷ்டப்பட்டிருப்பாரு. இந்த விதி ரேகை, அந்த ஆயுள் ரேகையை விதி ரேகை தொட்டுச்சுன்னா இளமையில் கஷ்டப்பட்டு படிப்படியா முன்னேறி தொழிலதிபர் ரேஞ்சுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இந்த விதி ரேகை பாருங்க. இந்த ஆயுள் ரேகை இருக்குல்ல, ஆயுள் ரேகையில இருந்து ஆரம்பமாகுது சார். ஆயுள் ரேகையில இருந்து ஆரம்பமாகுதுன்னா கஷ்டப்பட்டு வாழ்வில் பாதி வயதுக்கு மேல் 30 வயசு மேல நல்ல பர்மனண்டான வருமானம் வரும். அந்த வருமானத்தின் மூலமாக வாழ்வில் வெற்றி, புகழ், செல்வம் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. 30 வயசுக்கு மேலதான் சுய முயற்சி நல்லா புரிஞ்சுங்க. ஆயுள் ரேகையில இருந்து வந்தா சுய முயற்சியினால் கவர்மெண்ட் போஸ்டிங் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு பர்மனண்டான வருமானம் பர்மனண்டா 30 வயசுக்கு மேல நல்லா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த விதி ரேகை நேரா சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிச்சு போகுது சார். சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிச்சு போகுது 2 கையில். அப்ப காதல், திருமணத்திற்கு பிறகு, மனைவி வந்த பிறகு, கணவன், அதாவது மனைவியா இருந்தால் கணவனா இருந்தால் மனைவி வந்த பிறகு, மனைவியா இருந்தால் கணவன், அதாவது வாழ்க்கை துணை வந்த பிறகு, வாழ்க்கை துணை மூலமாக நல்லா புரிஞ்சுங்க. திருமணம், வருமானம் எப்பொழுது வரும்? திருமணத்துக்கு அப்புறம். இப்படி விதி ரேகையிலிருந்து வந்ததுன்னா திருமணத்துக்கு அப்புறம் வருமானம் ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் சாதாரணமா இருப்பாங்க. திருமணம் முடிந்த பிறகு இந்த விதி ரேகை சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிச்சு போயிடுச்சுன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய ரேஞ்சுக்கு கொண்டுட்டு போறது அந்த வாழ்க்கை துணையாக இருக்கும். அவர் வேலை செய்வார், வேலைலாம் நல்லா திறமையா செய்வார். ஆனால் அடிக்கடி மாறக்கூடிய ஒரு மனோநிலை உருவாக்கும். ஆனால் வாழ்க்கை துணை வந்த பிறகு, திருமணம் முடிந்த பிறகு வாழ்வில் உச்சத்துக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்படிதான் நம்ம கையை கண்டுபிடிக்கணும். சந்திரமேட்ல இருந்து விதி ரேகை போயிடுச்சுன்னா வாழ்வின் இணை மூலமாக, துணை மூலமாக அவர் வாழ்க்கையை உச்சத்துக்கு கொண்டு போயிடுவார் அப்படின்னு நினைக்கிறேன்.
சுக்கரமேட்ல இருந்து விதி ரேகை போகுது சார். இங்க இல்ல சார், இந்த இது இல்ல. சுக்கரமேட்ல இருந்து விதி ரேகை போகுது. இப்படி சுக்கரமேட்ல இருந்து போச்சுன்னா ஒரு பெண் மூலமாக, நட்பு மூலமாக, காதல் மூலமாக உங்களுக்கு வருமானம் வரும். காதல் உணர்ச்சி அதிகமாகும். நல்லா புரிஞ்சுங்க. விதி ரேகை சுக்கரமேட்ல இருந்து போச்சுன்னா அளவுக்கு அதிகமா காதல் வரும். ஒரு பெண்ணாலேயோ ஆணாலேயோ நட்பு மூலமாக உங்களுக்கு வருமானம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஒரு சில பேருக்கு இந்த விதி ரேகை பாருங்க இப்போ ஆதி வரைக்கும் இப்போ இது அந்த புத்தி ரேகை வருது இல்லையா, புத்தி ரேகைக்கு கீழே இருந்து தான் ஆரம்பிக்கும். அப்ப 29 30 வயசுல இருந்து தான் இவர்களுக்கு வருமானம் ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி வேலை செஞ்சிருக்க மாட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி கிடிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கலாம். அந்த வயதில், இந்த வயதையும் கணக்கணும், அந்த வயதில் வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்ப அந்த விதி ரேகை கீழே இருந்து வருது சார், கீழே இருந்து வருது. அப்ப பெற்றோர்கள், உற்றவர்கள், மற்றவர்கள், அதாவது அவங்கள வளர்த்தவங்க இருக்காங்க இல்லையா, வளர்த்தவங்க பெற்றோர்கள் வளர்த்துக்கலாம், மற்றவர்கள் வளர்த்துக்கலாம். அந்த வளர்ப்பின் மூலமாக வருமானம் வரும். அவருடைய சுய வருமானம் வர வரைக்கும், அதாவது கீழே இருந்து விதிரேகை போவோம், ஒட்டாம போவோம். அப்போ பெற்றோர்கள், மற்றவர்கள் உதவியின் மூலமாக அவர் சம்பாதிக்கிற வரைக்கும் இருப்பார். அதுக்கப்புறம் அவருடைய வருமானம் வந்துடும். இப்படிதான் நம்ம கணக்கு பண்ணணும். மனைவி மூலம் வருமானம் வரும், அதாவது பெண் நட்பு மூலமா வருமானம் வரும், அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வருமானம் வரும். எப்படி வருமானம் வருகிறது என்பதை இவருடைய கையை பார்த்து ஓரளவு செஷன் பண்ணலாம். இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வருமானம் வருதுன்னா இவர் கையில விதி ரேகை சரியா இல்லாம கூட இருக்கலாம். மனைவிக்கு நல்ல விதி ரேகை நல்லா இருக்கு, நல்ல அதிர்ஷ்ட ரேகை இருக்குதுன்னா அவர் வந்ததுக்கு பிறகு வாழ்க்கையில பீக்கு வரனால உயரத்துக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத முடிவு பண்ணும். இப்ப விதி ரேகை இந்த ஆயுள் ரேகையை தொடாம கீழே இருந்து வந்ததுன்னா பெற்றோர்கள், உற்றவர்களை படிக்க வச்சு நல்ல ஒரு நிலை கொண்டு வந்து வேலை தொழில் மூலமா நல்ல வருமானம் வரும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இந்த விதி ரேகை எவ்வளவு காலம், அதாவது எவ்வளவு தூரத்துல எந்த வயசுல ஆரம்பிக்குதோ அந்த வயதில் இருந்தாலும் உங்களுக்கு வேலை, வருமானம், தொழில் இது மூலமா வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேருக்கு வேலை மூலம் வருமானமா, தொழில் மூலம் வருமானமான்னு கன்ஃபியூஸ் ஆகும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? இப்ப இந்த ரேகைகிட்ட ரெண்டு ரேகை இருக்கும், இப்படியே ஆயுள் ரேகை ஒட்டி விதி ரேகை வந்திருக்கும். அப்ப இவருக்கு தொழில் மூலமாக, பல தொழில் மூலமாக 2 3 விதி ரேகை இருக்கு இல்லையா, பல வருமானம் வரும். ஒண்ணு மனைவி மூலம் வரும், இன்னொன்னு தொழில் மூலமா வரும், இன்னொன்னு வேலை மூலமா வரும். இப்படி பல வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு. 2 3 விதி ரேகை இருந்தாலும் 2 3 வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப இன்னொரு விதி ரேகை இந்த ஆயுள் ரேகையில இருந்து ஸ்டார்ட் ஆகி போகுது. அப்படிங்கும் போது இவர் மூலமாகவும் வருமானம் வரும், மனைவி மூலமாகவும் வருமானம் வரும், நண்பர்கள் மூலமாகவும் வருமானம் வரும். பெரிய தொழில் ஃபேக்டரிஸ் நிறைய வச்சு பெரிய தொழிலதிபராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் கையில உள்ள குறிகளையும் பார்க்கணும், அந்த குறிகள் மூலமாகவும் வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேக்சிமம் திருமணம் ஆன பிறகு, வாழ்க்கை துணை வந்த பிறகு ஒரு சில பேருக்கு உயர்வடைவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்பொழுது வாழ்க்கை துணையுடைய கையில விதி ரேகை நல்லா இருக்கும். விதி என்பது நம்மளுடைய கர்மா, அதாவது பெற்றோர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய கையில இருக்கிற விதி ரேகை கூட ஒரு சில பேருக்கு அப்படியே மேட்ச் ஆகும் அவங்களுக்கு. காரணம் என்னன்னா அந்த ரத்தத்துல இருந்து தான் இவங்க வந்திருக்கிறாங்க. அதனால அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ, ஒரு சில பேருக்கு ரெட்டரட்ட குழந்தையா பிறக்கும், ஒரு சில பேருக்கு 2 கல்யாணமும் நடக்கும். அந்த மாதிரி வரும்போது விதி ரேகையின் அம்சம் மூலமாக ஒரு சில பேருக்கு பிறந்திருந்தே செல்வாக்குல இருப்பாங்க. விதி ரேகையை பார்த்து வருமானம் எப்போது வரும், எப்படி வரும், யார் மூலமாக வரும் என்பதை கண்டுபிடித்து அதன் மூலமாக நாம் நம்மளுடைய கையினுடைய ரகசியத்தை, கைதான் நம்மளுடைய கண்ணாடி, 2 கையும் பார்த்த உடனே விதி ரேகையை பாருங்க. விதிதான் வருமானம். எப்படி வருமானம் வருகிறது? நிதி நிலை வர வேண்டும் என்றால் விதி மூலமாக வருமானம் வரணும் 1, சூரிய ரேகை வருமானம் வரணும், சூரிய ரேகை மூலமா வருமானம் வரணும் 2, அதிர்ஷ்ட குறிகள் மூலமாக வருமானம் வரணும் 3. இந்த 3 வழியை தவிர வேற வழிகளில் வருமானம் வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இதுல கை எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். கை நல்லா மெதுன்னு மென்மையா இருந்து கலரை பார்க்கணும். அந்த கலர் ரோஸ் மாதிரி கலர் இருந்ததுன்னா, மென்மையாகவும் ரோஸ் மாதிரி இருந்து இந்த பெருவிரல் பெருசா இருந்து நல்ல நீளமான கையா இருந்தா, அழகா இருந்ததுன்னா முதல் தரமான கை. முதல் தரமான கையில விதி ரேகை நல்லா ஃபாஸ்டா வேலை செய்யும், 100% பலனை கொடுக்கும். இந்த கை ரஃபா இருக்கு, பந்து மாதிரி இருக்குன்னா நடுத்தரமா வேலை செய்யும், ஒரு 75% வருமானம் வரும். அது விதி ரேகை எப்படி இருக்கோ அதுக்கு மூலமாக அந்த நபர் மூலமாக வருமானம் வரும்.
அதே கை கரடுமுரடா இருக்கிறதுனா 50% தான் வருமானம் வரும். கஷ்டப்பட்டு உடல் உழைப்பை பயன்படுத்தி வாழ்வில் வருமானம் வரும் அப்படிங்கிறத நம்ம முயற்சி பண்ணிக்கலாம். கை ரொம்ப கருப்பா இருக்கு, அவங்களுக்கு 25% தான் வருமானம் வரும். ரொம்ப உழைக்கணும், கஷ்டப்பட்டு உழைச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும். விதி ரேகை இருந்தாலும் சூரிய ரேகை இருந்தாலும் கையினுடைய அமைப்பு நல்லா இருக்கும். கை அமைப்பு, இந்த பெருவிரல் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு சில பேர் பளபள பளபளன்னு நல்லா அழகா ரோஸ் மாதிரி இருக்கும். அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, அப்பதான் அந்த கை அந்த மாதிரி வரும். ஒரு சில பேருக்கு நடுத்தரமா கை இருக்கும், அவங்க வேலையும் செய்வாங்க, வேலையும் வாங்குவாங்க. வேலை வாங்குவதன் மூலமாக வருமானம் வருமா, வேலை இவர்கள் செஞ்சு வருமானம் வரும்னா கை ரஃபா இருக்கும். வேலை வாங்கி வருமானம் வரும்னா கை நல்லா பளபளப்பா நல்லா சுத்தமா இருக்கும். அவங்க வேலை வாங்குறவங்க நிறைய பேர் வருமானம், நிறைய ஃபேக்ட்ரிஸு, நிறைய ஒரு தொழில் அதிபராக இருப்பாங்க. அதன் மூலமா வருமானம் வருமா அந்த கை வந்து அப்படி பளபள நல்லா சுத்தமா இருக்கும். அப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும். விதியின் மூலமாக எப்படி வருமானம் வருகிறது, நிதி நிலை எவ்வாறு வருகிறது அப்படிங்கிறத விதியை பார்த்து தான் வருமானம், வேலை, தொழில் இது மூலமா தான் வருமானம் வரும். அது எப்போ வரும், யார் மூலமா வரும் அப்படிங்கிறத விதி ரேகையை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.